மற்றொரு அண்மை செய்தி. ஜனவரி 11ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அக்கட்சி தலைமை தெரிவித்திருக்கிறது. ஜனவரி 11ஆம் தேதி அன்று அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். ஜனவரி 11ஆம் தேதி அதிமுகவோட மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ஜனவரி 11ஆம் தேதி அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த ஜனவரி 11ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு நடைபெறும் இந்த கூட்டம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக கருதப்படுகிறது. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. வருகின்ற அதாவது பிப்ரவரி 5ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிற ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையிலே வருகின்ற சனிக்கிழமை மாலை 3 மணிக்கு இந்த மாவட்ட செயலாளர் கூட்டமானது அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இந்த கூட்டமானது நடைபெற இருக்கிறது. வருகின்ற தேர்தலில் இந்த தேர்தல் அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக பங்கேற்கலாமா அல்லது புறக்கணிக்கலாமா என்ற பல்வகையில் இந்த ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல் வருகிறது. குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் அதிமுகவிற்கு முக்கியமான தேர்தலில் ஒன்றாக அமையும். வருகின்ற 1.5 ஆண்டுகளுக்குள் பொது தேர்தல் நடைபெற இருக்கிறது. எனவே அந்த தேர்தலுக்கான முன்னோட்டமாக இந்த தேர்தல் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் ஈரோடு கிழக்கில் போட்டியிடுவதா வேண்டாமா என்று குறித்து அனைத்து மாவட்ட செயலாளர்களும் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். அதற்காகத்தான் தற்போது இந்த கூட்டமானது ஜனவரி 11ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு அதிமுகவினுடைய தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகையில் இந்த கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் வருகின்ற இந்த தேர்தல் மட்டுமல்லாது கட்சியினுடைய உட்பணிகள் நிறைய இருக்கின்றன. ஏற்கனவே கட்சியினுடைய அந்த உள்கட்சி தேர்தல் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு அதற்கான பணிகளும் ஒரு பக்கம் நடைபெற இருக்கிறது. அதே போல உறுப்பினர் சேர்க்கை மற்றும் உறுப்பினர் அட்டை வழங்குதல் பணிகளும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இருந்தாலும் இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் வருகின்ற தேர்தலுக்காக ஈரோடு கிழக்கு தேர்தலுக்கான அறிவிக்கப்பட்ட அடிப்படையில் அந்த தேர்தலுக்கான கூட்டமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக போட்டியிடலாமா வேண்டாமா என்ற முடிவெடுக்கப்படும் என்று அந்த கூட்டத்திற்கு தெரியவரும். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.